நுவரெலியா மாவட்டத்தைச் சேர்ந்த ஹன்சிகா என்ற மாணவி சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். தனிம வரிசை அட்டவணையில் உள்ள 118 தனிமங்களின் பெயர்கள், மனித உடலில் உள்ள உறுப்புகள் பலவற்றின் பெயர்களை ஆங்கிலத்திலும் தமிழிலும் மிகவும் குறைந்த நேரத்தில் கூறியே அவர் சோழன் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். Right retina, central retina vein, central retina artery, optic disc, clitoral retina, cornea, pupil, iris, apparent semper, posterior semper, vitreous semper, eye, tripod, mirror, spectrum, eye vellica, rectal pili muscle, pancreas, tomachator, blood cell, bone cell, muscular cell, aorta, supranuclear, pulmonary valve, right pulmonary, right atrium, tracheal muscle, muscular, parenchymal, pulmonary, right ventricle, subclavian, left ventricle, solitary, medial valve, aortic valve, left atrium, left pulmonary artery. Skull, pain, alex, canal, extra arterial, eardrum, posterior, sternum, social auditory, subcellular, with his appendix, respiratory canal, pleural, trachea, all subappendicular, liver, pancreas, stomach, pancreas, transparency, small intestine, rectum, particularly also, plus of the anus, supernova, bicep, rectum, bicep, and external, and rectus, abdomen, physiology, oblique, external, Cooper's external, Cooper's abdomen, exam, typical ventricles, plexus of the foot. Gentoasis, apex of the brain, position, curriculum, some garden, Nicholas, leather with the kind of trans, the government, the prepared clans, cervical, cerebral, sensory, post speech, penal, secretary, thermos of the periodical, weeping, post penical, central, medulla blanca, post umbrella, vision, suppressor, except bronze, implement, urinary, communal, pain, of the channel, urinary, arts of the communication, except patient, like kidney, ureter, alum, private quarters, renal, dinata, abada, and prevalent. தொடர்ச்சியாக இந்த இரண்டாம் படி சாதனை நிகழ்வு இருக்கின்றது. இந்த சாதனையானது Magnesium, manganese, silicon, phosphorus, silver, chlorine, argon, potassium, calcium, histamine, titanium, vanadium, chromium, manganese, cyanide, copper, nickel, potassium, calcium, arsen, selenium, prominent, rubidium, isocycline, apium, molybdenum, technetium, methanium, rhodium, palladium, silver, cadmium, indium, titanium, immortalizing, stainless, cesium, potassium, silicates, borium, arsen, magnesium, oxygen, copper, zinc, muscle, sources, lanthan, serum, pressure, natrium, prominent, samaya, cotton, principles, all rapid, tool, dependent, actin, sodium, protein, வேறு என்ன முடியும்? நுவரெலியா மாவட்டம்
கந்தப்பல ரிலாமுல்லா தொடக்கப்பள்ளியில் 5ஆம் தரத்தில் இவர் பயின்று வருகிறார். குறித்த மாணவி தனிம வரிசை அட்டவணையில் உள்ள 118 தனிமங்களின் பெயர்களை 24 நொடிகளில் கூறியுள்ளதுடன் மனித உடலில் உள்ள உறுப்புகள் 168 பெயர்களை தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் 4 நிமிடங்களில் கூறியுள்ளார். இவரது இந்த முயற்சியானது சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் இலங்கை கிளையின் துணைத் தலைவர் ஸ்ரீ நாகவாணி ராஜா மற்றும் கண்டி மாவட்ட துணைத் தலைவர் சந்திரமோகன் முன்னிலையில் நடைபெற்றது. மாணவரின் முயற்சியை மிகவும் உன்னிப்பாக கண்காணித்த நடுவர்கள் அதனை உலக சாதனையாக அங்கீகரித்தார்கள். இந்த நிலையில் குறித்த மாணவிக்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். இந்த சோழன் நிறுவனத்தில் எங்களோட பாபாவை பதிவு செஞ்சதில் மிகவும் சந்தோஷமும் பெருமையும் கொள்கிறோம். ஏன்னா இந்த சோழன் நிறுவனத்தில் எங்களுக்கு எவ்வளவோ உதவி செய்திருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு சோழன் உலக சாதனை ஒன்று செஞ்சுருக்கிறோம். அது மூலமாக நாங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுக்கு பிள்ளைகளுக்காக நாங்கள் இன்னமும் மேற்கொண்டு நாங்கள் செஞ்சுட்டுருக்கோம். எங்களுக்கு ஒரு கூலி வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போ வாழ்கிறது கூலி வீட்டில் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு வீடோ வாசலோ எந்த ஒரு இக்கட்டான நிலையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இருந்த போதிலும் நாங்கள் எங்களோட கல்விக்காக நிறைய சிரமத்து மத்தியில் இந்த சாதனைகளும் கல்விக்கும் இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு ஒரு தொழில் செய்வதற்கு ஒரு தோட்டங்கள் குத்தகைக்கு சரி ஏதாவது ஒரு ஹெல்ப்ஃபுல் பண்ணால் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் அது மூலியமாக என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இன்னும் மேலும் கொண்டு போவேங்கிறத நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தில் இன்று கனிஷ்கா என்ற 9 வயது மாணவி இடம் பிடித்திருக்கின்றார். இவர் பல்வேறு சாதனைகளை நிலைநாட்டக்கூடியவர். பல்வேறு ஆளுமைகளும் திறமைகளும் இவரிடம் அபரிதமாக காணப்படுகிறது. அவருடைய திறமையை இனங்கண்டு சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் இன்று சில தேர்வுகளை நடத்தி அவருக்கு சாதனை புத்தகத்தில் இடம் கொடுத்திருக்கின்றது. இன்றைய தினம் 112 ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள மூலகங்களை அவர் வெறுமனே 24 நொடிகளில் ஒப்புவித்து சாதனை படைத்திருக்கின்றார். அதேபோல மனிதனின் உள்ளுறுப்புகள் 168 உள்ளுறுப்புகளை ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் வெறுமனே 4 நிமிடத்தில் வேகமாக கூறினார். அதேபோல 40 வாய்ப்பாடுகளையும் அவர் மனனம் செய்திருந்து நாங்கள் எழுந்தமான முறையில் எதை கேட்டாலும் உடனடியாக சொல்லக்கூடிய ஆற்றலை வளர்த்திருந்தார். உண்மையில் ஒரு அற்புதமான மாணவி. இவர் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிக்கக்கூடிய அனைத்து தகுதிகளையும் கொண்டிருக்கின்றார். அதேபோல சர்வதேச மட்டத்தில் போட்டியிடக்கூடிய அத்தனை தகுதிகளும் இந்த கனிஷ்கா என்ற மாணவிக்கு இருக்கின்றது. வெறுமனே 9 வயது இருக்கின்றது. சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் இன்று அவருடைய பெயரை தமது புத்தகத்தில் இடம் பிடித்து வைத்திருக்கின்றது. உண்மையில் இவரை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு வறிய குடும்பத்தில் இருக்கின்றார். வறுமை சாதனைக்கு ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதற்காக சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் இவர்களுக்கு பல்வேறு வழிகளில் உதவி செய்ய முயன்று வருகிறது. ஊடகங்களும் இவர்களுக்கான அடுத்த கட்ட நகர்விற்கு, அடுத்த கட்ட வாழ்க்கை முறைமைக்கு அல்லது அடுத்த கட்ட நகர்விற்கு ஏதேனும் ஒத்துழைப்புகளை வழங்குவார்களானால் இந்த செய்திகளை தொலைக்காட்சிகள் அல்லது வானொலிகள் ஒளிபரப்பும் பொழுது இதனை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த கனிஷ்கா என்ற சிறு பிள்ளைக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவு புரிவர்களாக முன்வந்தால் அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. இந்த கனிஷ்கா என்ப மாணவி அற்புதமாக பல ஆற்றல்களை கொண்டிருக்கின்றார். இதற்கு சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் நீலமேகம் நிமலன் ஐயா பல வழிகளிலும் ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்றார். அதேபோல பீப்பிள் ஹெல்பிங் பீப்பிள் ஃபவுண்டேஷன் நிறுவனமும் உதவி வழங்குகிறது. தொடர்ந்தும் இந்த மாணவிக்கு நீங்களும் உங்களாலான எவ்வகையான உதவிகளை செய்தாலும் அது தெய்வம் வழங்கும் உதவிக்கு சமனாதாக கருதப்படும். அந்த வகையில் அனைவருக்கும் நன்றி கூறுகிறோம். நன்றி, வணக்கம்.